ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கவனமாக கேளுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், அதாவது அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து கொஞ்சம் புதிராக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளை மாதிரி சேனல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்னு பார்த்தா உங்களால் கவுன்சிலிங்கை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். நல்லா, அதாவது நீங்கள் நேற்றுக்கு கேட்ட எல்லா டவுட்டுக்குமே இந்த வீடியோவில் அதுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். சரியா? அதே மாதிரி நான் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணிட்டேன் சார், என்னோடய சாய்ஸ் ஆர்டர்லாம் நான் மாற்றி வச்சுட்டேன், அடுத்தது என்ன, இப்படிப்பட்ட டவுட் வந்து எல்லா பேத்துக்குமே இருக்கும். சரியா? அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ஆஃப்லைன் மோட் அப்படின்னு சொல்லி 14/7/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா எக்ஸர்வீஸ்மேன், டிஃபரெண்ட்லி ஏபிள், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சன், இவங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து வெப்சைட்லேயே கொடுத்துட்டாங்க. யாரெல்லாம் எப்போ வந்து எத்தனை மணிக்கு வந்து நீங்கள் கவுன்சிலிங்க்கு வரணும், எந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இதில் நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது. சார், என்னோடய நேம்லாம் வரல சார், நான் எக்ஸர்வீஸ்மேன் லிஸ்ட்டில் தான் இருக்கேன், ஆனால் என்னோடய நேம் வரல சார் அப்படின்னா, அவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸர்வீஸ்மேனில், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, ஸ்போர்ட்ஸ் பர்சனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 179 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. சரியா? அப்போ அவங்களுக்கு தேவையான ஆட்களை மட்டும்தான் ஃபஸ்ட்டு எப்போயுமே கூப்பிடுவாங்க. ஒருவேளை எக்ஸர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள், ஸ்போர்ட்ஸ் பர்சனில் இப்போ வந்திருக்க லிஸ்ட்டில் உங்கள் நேம் வரலை அப்படின்னா, இப்போ வந்திருக்க ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் அந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் வரலை அப்படின்னா, ஒருவேளை அவங்க எடுத்த சீட் வந்து சரியா எக்ஸஸாக தான் எப்போயுமே எடுப்பாங்க. அதுக்கப்புறம் சீட் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் அடுத்த லிஸ்ட்டு வந்து வெளிவரும். இல்லைன்னா அடுத்த லிஸ்ட் வெளிவராது. நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து, ஓகே சார், இப்போ வந்து 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து ஆன்லைன் மோடில் இந்த 3000 இல்லைன்னா 1500 பே பண்ண சொல்லியிருக்காங்க. நான் 7.5 வரேன், நான் பே பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு நான் நேற்றுக்கே அந்த வீடியோ வந்து நம்ம கொடுத்துட்டோம். நீங்கள் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு முன்னாடியே 7 கவுன்சிலிங் வந்து நடந்துருச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. 7.5 கிடைக்காத பசங்க ஜென்ரல் கவுன்சிலிங் வந்துட்டு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஆனால் சப்போஸ் அப்டேட் வரவே இல்லை அப்படின்னா நீங்கள் 3000 இல்லை 1500 பே பண்ணி வைக்கிறது நல்லது. முக்கியமாக 180 கட் ஆஃபுக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா, 7.5 இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 3000 இல்லை 1500 கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியும். அப்படி இல்லைன்னா கலந்துக்க முடியாது. ஓகே சார், நான் 7.5 இல்லை, நான் வந்து ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிட்டேன், நான் நேற்றே சாய்ஸ் ஆர்டர்லாம் நான் மாற்றி வச்சுட்டேன். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து எனக்கு எப்போ ஆரம்பிப்பாங்க, அடுத்து வந்து எனக்கு எப்போ வந்து நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. இப்போ இங்கேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது 7.5 ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி 7.5 தான் ஃபஸ்ட்டு நடக்க போகுது. 19/7/2025 7.5 தான் நடக்க போகுது. ஆனால் 7.5 வர பசங்க வந்து நீங்கள் வந்து ஃபீஸை பே பண்ண வேணாம், கவுன்சிலிங் ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே சொல்ல கிடையாது. இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாம் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம செலவு பண்ணுறோம், இந்த 3000 இந்த 1500 ஒரு சேஃபுக்காக நம்ம வந்து பே பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நாம் ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறோம், அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜென்ரல் கோட்டா ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்படிங்கிற கவுன்சிலிங் வந்து எப்போ கொடுத்துருக்காங்கன்னு, அதாவது அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. 21ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸோட ஜென்ரல் கோட்டா. சார், இப்போ எனக்கு வந்து மெயில் வந்துச்சு. சரியா? ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு ரெடி ஆகிட்டேனா, இது நிறையா பேத்துக்கு இருக்கிற டவுட்டு. ஃபஸ்ட்டு ஃபேஸோட லிஸ்ட்டு எப்போ சார் வரும், நான் வந்து 3000 1500 நான் கட்டிட்டேன், என்னை கூப்பிடவே இல்லைன்னா அந்த 3000 1500 எனக்கு கிடைச்சிருமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து நமக்கு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 21ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து நடக்க போது கூப்பிட போகிறாங்க அங்கே கோயம்புத்தூருக்கு. அதுக்கு முன்னாடியே, சரியா, அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெயில் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எஸ்எம்எஸ் வரும். அதே மாதிரி இப்போ எப்படி எக்ஸர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கு ஒரு லிஸ்ட்டு விட்டுருக்காங்களோ, அதே மாதிரி நமக்கு வந்து ஜென்ரல் ரேங்க் சொல்லுவாங்க, ஓசியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ரேங்க், இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள், செகண்ட் ரவுண்டுக்கு பிசியில் இருக்க ஜென்ரல் ரேங்க்கு இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள், அதே மாதிரி எஸ்சியில் இருக்கீங்க, இவ்வளோந்து இவ்வளோதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேங்க் வந்து நமக்கு வந்து வெளியிடுவாங்க.
அப்படி இல்லாத பட்சத்துக்கு மெயில் வரும், இல்லைன்னா எஸ்எம்எஸ் வரும், ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 21ஆம் தேதிக்கு முன்னாடியே நமக்கு காலேஜ் வந்து இந்த காலேஜ் தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதனால தான் நாம் சொல்லக்கூடிய நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம், நீங்கள் ஒரு 179 இல்லை ஒரு 180 அண்ட் எபோவ் இருக்கீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதுக்கு கீழே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 21ஆம் தேதிக்குள்ளே, சரியா, 21ஆம் தேதிக்குள்ளே லோ ஃபீஸ் ப்ரைவேட் காலேஜஸ் பற்றின டீட்டெயில்ஸ், சரியா, லோ ஃபீஸ் ப்ரைவேட் காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நேரம் டிஸ்பிளேயில் நம்பர் பார்த்துருப்பீங்க, அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். லோ ஃபீஸ் ப்ரைவேட் காலேஜஸை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் காலேஜை போய் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு அந்த காலேஜ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அங்கேயே என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் நீங்கள் போட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த காலேஜை நம்ம கவுன்சிலிங்கில் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான ஒரு விஷயமா இருக்கும். சரியா, செகண்ட் ஃபேஸு தேர்ட் ஃபேஸை பற்றிலாம் நம்ம அடுத்து பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸு கவுன்சிலிங்கில் நம்ம வந்தோம் அப்படின்னா தான் நம்ம கொஞ்சம் சேஃப் ஜோனில் இருக்க முடியும். சரியா, அப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் நமக்கு கிடைக்கல. அடுத்த மெயில் உங்களுக்கு வரும், இல்லை அடுத்த எஸ்எம்எஸ் உங்களுக்கு வரும். சரியா, அப்படி இல்லைன்னா வெப்சைட்டில் நமக்கு வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதுதான் அடுத்த ப்ராசஸ். நமக்கு 21ஆம் தேதிக்கு முன்னாடியே என்னாச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து, அதாவது 19ஆம் தேதிக்கு அப்புறம் நமக்கு வந்து அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் லோ ஃபீஸ் காலேஜஸ் வேணும் அப்படின்னா உடனே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.